எந்த லெவலில் உடைக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த லெவலில் இன்றைக்கி மார்க்கெட் உடச்சிருச்சுங்க. ஆமாங்க, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இன்றைக்கி டவுன் வந்துருச்சு. நேற்று ஒரு லெவல் கொடுத்துருந்தோம், அந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா கீழே வந்துடும் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த லெவல் கட் ஆகி கீழே வந்துட்டான் நிஃப்டி. சரிங்களா, வாங்க டீட்டெயிலாக போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் ட்ரேடிங் அகாடமி. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரம் A to Z நாங்கள் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் தஞ்சாவூரில் வர August 9th பிளான் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணலாம். அதே போல் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னா எங்களோட ஆன்லைன் பேஜஸும் August 9 தான் சேம் டேட்டில் ஆரம்பிக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. வாங்க நிஃப்டியை பார்த்துருவோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 300 பேங்க் நிஃப்டி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து 203 பாயிண்ட்ஸ் கீழே வந்துருக்கு. சரிங்களா, அதாவது நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நிஃப்டி இனிமேட்டு மேலே போகணும் அப்படின்னா இந்த ரேஞ்சை கட் பண்ணால், அதாவது 24,930 கட் பண்ணால் தான் மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் கீழே பாட்டம் சப்போர்ட் ஆனால் இந்த லெவல் 24,620 கட் பண்ணிச்சுன்னா கீழே வந்துடும் சொல்லியிருந்தோம். எது வரைக்கும் வரும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த 24,470 வரைக்கும் இன்னுமேட்டு நிஃப்டி வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய சப்போர்ட்டை இன்றைக்கி உடச்சிட்டாங்க. 24,620ன்றது ஒரு பெரிய சப்போர்ட்டு, அதை இன்றைக்கி உடச்சிட்டான். ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 24,472க்கு நிஃப்டி வந்துடுவான். மண்டே வரதுக்கான பாசிபிள் நிறையா இருக்குது. நிஃப்டி மேலே போகுமான்னு சொல்லி கேட்டால் மேபி மண்டே சைட்வேஸாக இருக்கலாம். அதாவது மேலே போகிற மாதிரி இருந்தால் ஒரு க்ரீன் கலர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சைட்வேஸாக தான் இருக்குமே தவிர ஒரு பெரிய புல்லிஷ் மொமெண்டம் இருக்காது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வாங்க பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி தாங்க கிட்டத்தட்ட ஒரு 344 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கான். சரிங்களா, ஸோ இவனும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஒயிட் கலர் லைனை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா டவுன் வந்துருவான்ட்டு. ஸோ அதாவது 55,835 இந்த ரேஞ்ச் கட் ஆயிடுச்சு அப்படின்னா டவுன் வந்துருவான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி கீழே வந்துட்டான். இப்போ எங்கே வந்து நின்றுருக்கான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதோட அடுத்த சப்போர்ட், அதாவது இங்கே பாருங்களேன், இங்கே நிறைய கேண்டில்ஸ் முடிஞ்சிருக்குங்களா, இங்கே பாருங்க நிறைய கேண்டில்ஸ் முடிஞ்சிருக்கா, அந்த இடத்துல தாங்க சப்போர்ட் எடுத்து முடிஞ்சிருக்கான். அதாவது 55,604. சரிங்களா, இனிமேட் என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த சப்போர்ட் லெவலான 55,350க்கு வந்துடுவான். ஸோ இங்கேருந்து மேபி யூட்டர்ன் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கா இல்லையான்றதை அங்கே வரும்போது பார்ப்போம். சரிங்களா, பேங்க் நிஃப்டி மண்டே கொஞ்சம் கீழே இறங்கி தான் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா சைட்வேஸில் போகும். சரிங்களா, ஸோ இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.